Good morning, student. So next example 9.46. Integral over 0 to infinity x power n divided by n power x into dx. ஸோ இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த n பவர் எக்ஸ் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ நியூமரேட்டர் கொண்டு போகும்போது நெகட்டிவ் என்னவாக மாறும், சாரி பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும். ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இ பவர் லாக் என். ஓகே, அப்போ இ பவர் லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். இ பவர் லாக் என்னாலும் ஒன்று தான், என்னன்னாலும் ஒன்று தான். அப்போ பவரில் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அப்போ இ பவர் லாக் இந்த எக்ஸை பவர் ஹேவிங் பவர் பண்ணால் இந்த மைனஸ் எக்ஸை ஃப்ரண்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் லாக் என் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா சம் பார்ட்டை தனியாக எடுத்துக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் என்ன தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டிடி பை டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அகைன் இருக்கக்கூடிய லாக் என் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா. எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும், எக்ஸுக்கு 0 கொடுத்தா மீதி என்ன இருக்கும், எக்ஸுக்கு 0 கொடுத்தா இன்ஃபினிட்டி. அதே மாதிரி டீக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், இன்ஃபினிட்டி. அப்போ இதை கொண்டு வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி டி பை லாக் என் ஹோல் பவர் என். எப்படி சார் இந்த இடத்துல டி பை லாக் என் வந்தது. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை லாக் என். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ வேணால் இந்த லாக் என் டிவைட் ஆகும். அதை தான் நாங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோன்னா டி பை லாக் என் ஹோல் பவர் என் டிடி பை லாக் என் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி, பவரில் என்ன மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், டி பவர் என் டிவைடட் பை லாக் என் ஹோல் பவர் என் டிடி பை லாக் என். ஓகே, ஸோ அப்போ 1 பை லாக் என், இங்கே ஒரு எண் இருக்குது, பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே என் இருக்கா, அப்போ எப்படி எழுதலாம், லாக் என் ஹோல் பவர் என் பிளஸ் 1 இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி டி பவர் என் இன்ட்டு டிடி. ஸோ அப்போ இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சம்மில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், n factorial is equal to integral over 0 to infinity e power minus x into x power n into dx. Okay, so அப்போ ஆல்ரெடி 1 by log n whole power n plus 1 இருக்கு. இதுக்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா n factorial. என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், n factorial. அப்போ I is equal to n factorial divided by log n whole power n plus 1. ஓகே, இதுதான் இந்த சம்மோடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.